நன்றிங்க. நீங்களே வர சொல்லியா? இன்னும் சொல்லவே இல்ல. என்ன மூணு எழுதி சொல்லிருக்கா? வாயா பாப்பா அப்படிதான் காமிக்கா பாத்துக்கிட்டு பயிக்கிறாங்க. என்ன எது வந்தாலும் நன்றிட்டு அப்படி திரும்பி நின்னுங்க. நன்றின்னு சொன்னாங்கன்னா அப்படியே கிளம்பிடணும். சீக்கிரம் சொல்லிட்டு வா. வந்துடுண்டா. தூருக்கு கூப்பிடுறான்னு கிளம்பிட்டு போறேன். ஐயா என்னங்க நீங்களே வரவில்லைன்றா என் உயிரே போயிருக்குங்க. நல்ல நேரத்துல காப்பாத்துங்க. அதனால உங்களுக்கு பரிசு ஒண்ணு காத்து. உன்னுடைய உயிரை காப்பாற்றியதா எனக்கு பரிசு கொடுக்க போறீங்க. ஆமாங்க. அவ்வளவுதானே. போடுவோம். எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு நான் போயினே இருப்பேன். அவ்வளவுதானே. ஆமா. அது வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா என்னதான் சொல்ல வரீங்க? ஐ திங்க் என்னங்க சொல்லவே வரல வாயில. சொல்ல வரலையா? சரி போங்க நான் இல்லையா சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை பிறந்த வெக்கல்ல எப்படி ஒரு ஆம்பளை 10 வரைக்கும் பேசுறது இல்லை. உங்களை பார்த்த உடனே பாட்டுமே வரல. அதான் பேசுறது தடைப்பட்டு நிக்கிறேன். என்னங்க இருக்கு? எனக்கு பரிசு கொடுக்க போறீங்க. இந்த பரிசை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறேன். பட்டுன்னு சொல்லிடுவேன். சொல்லுங்க. கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன். நல்ல இருந்து என் உயிரை காப்பாத்துறீங்க. அதனால உங்களை நான் காதலிக்கிறேன். என்ன சொல்லல கொள்ளாதீங்க. நான் கோபுரம் தான். நீ குப்பைத்தான். காத்தடிச்சா அந்த குப்பையும் இந்த கோபுரத்துக்கு வருங்க. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் வேண்டாம். கண்டு வச்சுக்கிறீங்க. காதல் ஒண்ணு செலுத்தி சித்திருங்க. அது மனசுல இது ஓகணும். காதல் ஒரு முறை தாங்க ஒதுக்கும். அது ஆளுக்கு மரியாதை. என் காதல் உங்க மேல ஒதுக்கிட்டு ஏன் என்ன கண்டு வச்சுக்கிறீங்க? என்னங்க வெறுப்பு? என் நெஞ்சில நெருப்பு. நீ இல்லாத பௌர்ணமி ஒரு கருப்பு. அதுக்கு ஒரு சிரிப்பு தான் பொறுப்பு. மெய் உருக விருகத்தை நீ ஊக்கி வளர்த்துப்பேன். போய் ஏற நீலடா செங்கிறது புடை மேல்பாக கசக்கும் அடிபாக இணைக்கும். நான் இருக்கு நடுபாகமும் உனக்காக நான் எப்படிலாம் வந்து தெரியுமா? மலரில் வெள்ளை கண்டு வந்து ஒரு துளி அணைக்கு என் மீது தாக்கப்பட்டது. என்ன லவ் பண்ண போது எத்தனை பேர் ஆசை வார்த்தைகளை பேசினாலும் சரி உன் மீது எனக்கு காதல் வராது. உன்னை காதலிக்க முடியாது.
எப்பொழுதுமே நான் உன்னுடைய மனதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு என்னை விட்டுடுங்க. காதுல வைக்க முடியாது. என்ன தெரியுமா? அம்மா கத்தி, நான் குத்திக்குவேன், நான் செத்துருவேன். கத்தி குத்திட்டு சாவ போறீங்களா? ஆமா, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னு சாப்பிடுறேன். அப்படியா? உன்னை போன்ற பெண்கள் கத்தியால குத்தி சாவத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதனால கத்தியால குத்தி சாவுங்க, அதை கண்ணால பார்த்துட்டு போறேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா, நான் செத்துருவேங்க. சாவுங்க. என்னங்க? இல்ல, என் உயிர் போயிடுங்க. வேண்டாம். ஐயோ, எனக்கு போய் அடக்கல பண்ணுவாங்க. பண்ணிடுறான். என் உடம்புலாம் எரியும், ஏங்க, ஆனா என் மனசு மட்டும் எரியாது. நீ எத்தனை பேரை சொன்னாலும் சரிங்க, உன்னை காக்க முடியாது. நான் செத்துருவேங்க, பேய வருவேன். ஆமா, அழுவேன். உன்னை பிடிப்பேன். என்ன சொல்றேன்? பேய வந்து ஆக்கிடுவேன். ஆமா, கத்தியால குத்திட்டு தான் சாவ போறேன். குத்திட்டு சாவுங்க. நிஜமா செத்துருவேங்க. நிஜமா சாவுங்க. நிஜமா செத்துருவேங்க. சாவுங்க. அம்மா! உண்மையாகவே இருந்து விட்டாலே இவள் மீது எனக்கும் காதல் இருக்கின்றது. இவளை எப்பொழுது பார்த்தேனோ அப்பொழுதே என்னுடைய மனதையே பறிகொடுத்து விட்டேன். நீராக இறந்து விட்டாலே என்ன செய்வது? நிஜமா என் மனசுல இருக்குன்னா அவாடி சாகல. சாப்பிடறவங்க நட்சத்திரமா. அப்படியா? உன்னை நான் எப்பொழுது பார்த்தேனோ அப்பொழுது என்னுடைய மனதை பறிகொடுத்து விட்டேன். தெரியும் நீ லவ் பண்றேன்னு. என்னை தொட்டு தூக்குனீல, அப்போ உன் கையை மேல படும்போது எனக்கு தெரிஞ்சது உன் மனசுல நான் தான் இருக்குன்னு. அப்படியா? மனசு ஆரம்பிச்சு சீனு. ஆமா, உன்னை நான் காதலிக்க வேண்டும் என்றால் எந்த நேரத்திலும் எந்த துன்பத்திலும் என்னை நீ காப்பாற்றுவாய் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன். என்னங்க, நீ ஏழை தான் நினைக்கவே கூடாது. பார்க்கறதுக்கு தான் நீ ஏழை. என் கண் பார்வைக்கு நீ ஒரு ராஜகுமாரன், 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 நீ ஒரு ராஜா, நீ ஒரு ராஜா. அப்படியா? ஆமாங்க, சத்தியமா சொல்றேன். உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் இந்த விஜயா. இன்பத்திலே துன்பத்திலே சரிபாதி உனக்கு என் வாழ்க்கையை விட்டு தரலாம் நினைச்சுக்கங்க. எனக்கு எப்போது நீங்க தொட்டீங்களோ தொட்ட உன் உடம்பு தான் என் மேல கைப்படணும்னு தான் உனக்காக நான் லவ் பண்றேன். அப்படி அந்த ஆம்பளைன்னு எனக்கு பிடிக்காது. ஆமா, உன்னை பார்த்த உடனே என்னுடைய மனமானதை இன்பத்தை நாடுகின்றது. எப்படி தெரியுமா? எப்படிங்க? தேவாலே ஒரு சொல்லிட்டு என் அப்பா உங்களை அழைச்சிட்டு போறேன். ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும். நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். காது கொடுங்க.